வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் முருங்கை கீரையில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோங்க. முருங்கை கீரை அப்படின்றது வெறும் உணவு மட்டும் கிடையாதுங்க, அது ஒரு சிறந்த மூலிகை மருந்தும் கூட. 1000 நோய்களுக்கு ஒரு முருங்கை அப்படின்னு கூட பழமொழிகள் சொல்லுவாங்க. முருங்கை கீரையில் பார்த்தீங்கன்னா விட்டமின் ஏ, விட்டமின் சி, விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் இருக்குது. இரும்புச்சத்து, கால்சியம், பொட்டாசியம் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் வந்து மிக அதிக அளவில் இருக்குங்க. முருங்கை கீரையை இரவு நேரத்தில் நம்ம சாப்பிட்றத தவிர்க்கணும். ஏன் அப்படின்னா அதில் நார்ச்சத்து மற்றும் ஊட்டச்சத்துக்கள் வந்து அடர்த்தியாக இருக்கிறதால செரிமானம் ஆகிறதுக்கு சற்று கூடுதல் நேரம் எடுக்கும். அதனால எப்போதுமே மதிய உணவுகளில், காலை உணவுகளில் கூட முருங்கைக்கீரை எடுத்துக்கொள்ளும் போது ஆரோக்கியமான ஊட்டச்சத்துக்கள் விரைவாக நமக்கு வந்து கிடைக்கும், மருத்துவ நன்மைகளும் கிடைக்கும். அதெல்லாம் நம்ம என்னன்றதை விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தாங்க. இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். அனிமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை நோய், அந்த நோய் குணப்படுத்தப்பட்டு மீண்டும் வராமல் தடுக்கிறதுக்கெல்லாமே நீங்கள் முருங்கைக்கீரை எடுத்துக்கொள்ளலாங்க. ஸோ அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, முருங்கைக்கீரையில் இரும்புச்சத்து, அயன் மிக அதிக அளவில் இருக்குங்க. இப்போ இரும்புச்சத்து குறைபாடு ஏற்படும் பொழுது தான் உங்களுக்கு ரத்த சோகை நோய் ஏற்படுதுங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இரும்புச்சத்து குறைஞ்சதுன்னா ரத்த சிகப்பணுக்களுடைய உற்பத்தி குறையும். ரத்த சிகப்பணுக்களுடைய உற்பத்தி குறையும் போது அதில் இருக்கக்கூடிய ரத்த புரதமான ஹீமோகுளோபினுடைய எண்ணிக்கையும் குறையும். ஹீமோகுளோபின் தான் நம்மளுடைய உடல் உறுப்புகள் இருக்கக்கூடிய அனைத்து பாங்களுக்கும் ஆக்சிஜனை கொண்டு செல்லுது. இதனால தான் நம்ம சுறுசுறுப்பாகவே இருக்கும். நமக்கு இந்த மயக்கம், தலைவலி, குமட்டல், வாந்தி, உடல் சோர்வு, உடல் பலவீனம், கடுமையாக உடல் வலிக்கிறது, கவனமின்மை ஏற்படுறது, இந்த மாதிரியான அறிகுறிகள் எதுவும் இல்லாமல் நம்ம நலமோடு வாழ்வதற்கான காரணமே இந்த இரும்புச்சத்து பற்றாக்குறையை இல்லாமல் இருக்கிறதால தான். இப்போ அப்படிப்பட்ட இரும்புச்சத்து பற்றாக்குறை உங்களுக்கு ஏற்பட்டுச்சுன்னா உங்களுக்கு ஹீமோகுளோபினுடைய கவுண்ட்டும் குறையதால, ஆக்சிஜன் சப்ளை கிடைக்காதால உங்களுக்கு நிறைய உடலில் வந்து சுறுசுறுப்பு இல்லாமல் சோர்வாகவே நீங்கள் வந்து இருப்பீங்க. உடல் உங்களுக்கு பலவீனமாகவே இருக்கும். இதை நீங்கள் நீக்கிறதுக்காக தான் இரும்புச்சத்து வந்து முருங்கைக்கீரையை எடுத்துக்கொண்டு நீங்கள் பெற்றுக்கொள்ளும் போது ரத்த சிகப்பணுக்கள் அதிகரிக்கப்பட்டு ரத்த புரதமான ஹீமோகுளோபினுடைய எண்ணிக்கையும் அதிகரிக்கப்பட்டு போதுமான அளவுக்கு ஆக்சிஜன் சப்ளை உங்களுக்கு கிடைக்கும். உடலில் சுறுசுறுப்பு ஏற்பட்டு ரத்த சோகை நீங்கி உடல் சோர்வு, உடல் பலவீனமெல்லாம் நீங்கள் உங்களுக்கு வந்து நீங்கிவிடும். எலும்புகள் மற்றும் பற்கள் வலுவடைவதற்கெல்லாமே நீங்கள் முருங்கைக்கீரை வந்து எடுத்துக்கொள்ளலாங்க. வயதானவர்களுக்கும் வளரக்கூடிய குழந்தைகளுக்கும் இளைஞர்களுக்கு எல்லாமே எலும்பு ஆரோக்கியம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ வயதானவர்களுக்கு மட்டும் கிடையாது, அனைவருக்குமே எலும்பு ஆரோக்கியமாக இருக்கிறது இம்பார்ட்டண்ட்டாக இருக்குங்க இல்லையா? அதனால தான் நீங்கள் முருங்கைக்கீரை வந்து எடுத்துக்கொள்ளணும். முருங்கைக்கீரையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் குடிக்கக்கூடிய இந்த பசும்பாலையில் இருக்கக்கூடியதை விட 4 மடங்கு அதிக கால்சியம் மற்றும் பாஸ்பரஸ் சத்துக்கள் இருக்குது. ஸோ இது உங்களுடைய உடலுக்கு வந்து கிடைச்சது அப்படின்னா அந்த எலும்புகள், பற்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து வலுவாக இருக்கும். இதனால் உங்களுக்கு இந்த ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், மூட்டு வலி, எலும்புருக்கி, முடக்குவாதம், எலும்பு மஜ்ஜைகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனை, மூட்டு வளர்ச்சி போன்ற எந்த விதமான எலும்பு தொடர்பான தொந்தரவுகளும் இருக்காது. உங்களுடைய பற்களும் வந்து பார்த்தீங்கன்னா வலுவாக இருக்கும், உறுதியாக இருக்கிறதுக்குமே இந்த நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த பாஸ்பரஸ், கால்சியம் போன்ற ஊட்டச்சத்துக்கள் வந்து நமக்கு இந்த முருங்கைக்கீரையிலிருந்து கிடைக்க ஆரம்பிக்கும். நோய் எதிர்ப்பு சக்தி திறனை அதிகரிக்கிறதுக்கு முருங்கைக்கீரை எடுத்துக்கொள்ளலாங்க. ஸோ இம்யூனிட்டி பூஸ்டராக முருங்கைக்கீரை செயல்படும். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, முருங்கைக்கீரையில் விட்டமின் சி மற்றும் சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைந்திருக்கு. ஸோ இது வந்து நம்மளுடைய உடம்புகள் இருக்கக்கூடிய ஒயிட் பிளட் செல்ஸ், ரத்த வெள்ளை அணுக்களுடைய உற்பத்தி அதிகரித்து தொற்று நோய்கள், சளி, காய்ச்சல் போன்ற பாதிப்புகள் வந்து நம்மளுடைய உடலை வந்து பாதுகாக்குது. அதாவது நமக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களான சளி, காய்ச்சல், இருமல், தலைவலி இந்த மாதிரி நோய்களை எல்லாம் குணப்படுத்துறதோடு இல்லாமல் சீசனலாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா வைரஸ் போன்ற, பூஞ்சி தொற்று போன்ற பருவகால தொற்று வியாதிகளுமே நமக்கு வந்து வராமல் தடுக்கும். ஒரு புதுவிதமான ஒரு நோய் கிருமி நம்மை தாக்கி ஒரு புதுவிதமான நோயை எப்போதுமே நமக்கு ஏற்படுத்தாது. ஏன்னா நம்ம முருங்கைக்கீரையை சாப்பிட்டு நம்மளுடைய நோய் எதிர்ப்பு மண்டலத்தையே வலுப்படுத்தி கொண்டதால தான் இந்த மாதிரி நம்ம ஆரோக்கியமாக இருக்கலாம். நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய நச்சுக்களை வந்து வெளியேற்றி, அதாவது டீடாக்டிஃபிகேஷன் பண்ணி செல்களை புதுப்பிக்கிறதுக்குமே முருங்கைக்கீரை உதவிகரமாக இருக்குங்க. சர்க்கரை நோயை கட்டுப்படுத்திக் கொள்வதற்கெல்லாமே நீங்கள் முருங்கைக்கீரை வந்து எடுத்துக்கொள்ளலாங்க. ஸோ டயபெட்டிஸ் கண்ட்ரோல் மேனேஜ்மெண்ட் வந்து ப்ராப்பராக உங்களுக்கு இருக்கும். சுகர் ப்ராப்ளம் இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ்க்கெல்லாம் முருங்கைக்கீரை வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அதுக்கான காரணம் என்னன்னா, முருங்கைக்கீரையில் இருக்கக்கூடிய இழை நார், அந்த ஃபைபர், அப்புறம் சில குறிப்பிட்ட உட்பொருட்கள், இது எல்லாமே ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவை சீராக வைக்கிறதுக்கு உதவி பண்ணி இன்சுலின் சுரப்பு உங்களுக்கு மேம்படுத்தி குளுக்கோஸ் உறிஞ்சப்படுவதை குறைக்குது. இதனால ஒரேடியாக உங்களுடைய ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு அதிகரிக்கிறது அப்படின்றது நடக்காது. அதனால பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த சுகர் ப்ராப்ளத்தை வந்து விடுபட்டலாம். ஃபியூச்சரில் சுகர் ப்ராப்ளம் இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு இப்பயே நினைச்சிங்கனாலுமே முருங்கைக்கீரை உங்களுடைய உணவுகளை நீங்கள் சேர்த்துக்கொள்ளலாங்க. கண் பார்வை திறனை மேம்படுத்திக் கொள்வதற்கு முருங்கைக்கீரை எடுத்துக்கொள்ளலாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, முருங்கைக்கீரையில் விட்டமின் ஏ மிக அதிக அளவில் இருக்குங்க. ஸோ இது வந்து கேரட்டை விட பல மடங்கு முருங்கைக்கீரை வந்து பார்த்தீங்கன்னா விட்டமின் ஏ சத்தை கொண்டு இருக்கு. இதனால மாலைக்கண் நோய் வராமல் நீங்கள் தடுத்து கொள்ளலாம். ஏன்னா மாலைக்கண் நோய் ஏற்படுவதற்கான அடிப்படை காரணமே அந்த விட்டமின் ஏ சத்து குறையிறதால தான். கண்புரை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கேட்ராக்ட் ஏற்படுவதை தடுக்கிறதுக்கு, கண் பார்வை தெளிவாக நம்ம வந்து வைத்துக் கொள்வதற்கெல்லாமே தொடர்ந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளுடைய உணவுகள் இந்த முருங்கைக்கீரையை சேர்க்கணும். இதனால தான் வந்து உங்களுக்கு அந்த கண் பார்வைக்கு வேண்டிய ஆரோக்கியமான ஊட்டச்சத்துக்கள், கூர்மையான ஊட்டச்சத்துக்கள் கிடைக்கிறதால கண்கள் தொடர்பான பிரச்சனைகள் உங்களுக்கு வந்து குணப்படுத்தப்பட்டு
கண்டறியப்பட்டு மீண்டும் வராமல் தடுக்கப்படும். கூர்மையான கண் பார்வையை அனைத்து வயதினரும் பெற்றுக்கொள்ளலாம். ஸோ இந்த அளவுக்கு நீங்கள் வந்து நிறைய மருத்துவன்மைகளை பெறணும் அப்படின்னா தொடர்ந்து அதுக்கான சாத்தியமாக என்னென்னா முருங்கைக்கீரையை உங்களுடைய உணவுகளை நீங்கள் சமைத்து எடுத்துக்கொள்வது தான். ஸோ முருங்கைக்கீரை ரசம், முருங்கைக்கீரை பொரியல், முருங்கைக்கீரை துவையல், முருங்கைக்கீரை சமையல், இந்த மாதிரி நீங்கள் குழம்பு மாதிரி வச்சு எவ்வளோ எடுத்துக்கொள்ளலாம். அதை எடுத்துக்கொள்ளுங்கள். உடலில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களை வந்து இன்னும் வலிமைப்படுத்தி கொண்டு நலமாக இருங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.